எனக்கு தெரிஞ்சு டீம் என்னவா இருக்கும் அப்படின்னா, டெவால் பிரேவிஸ் வராரு அப்படின்னா, கார்த்திக் ஷர்மா இல்லையா? அவர் வெளில போவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா, பிரசாந்த் வீர் ஓரளவுக்கு அவர் பேட்ல இருந்து ரன் வந்துருச்சு. அவர வெளில உட்கார வைக்க கார்த்திக் மாட்டாங்க. சர்மா பெருசா வந்து விளையாடல வந்து. அதனால அவர்தான் வந்து உட்கார வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர வாய்ப்பு இருக்கு. அவர் உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறமா மேட் ஹென்றி வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில அனுப்பிட்டு, நம்ம வெஸ்ட் இண்டீஸ் உடைய அந்த சுழற்பந்து வீச்சாளர் அகில் ஹுசைன் உள்ளுக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அவர் உள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா எல்லாருமே அந்த பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க 1. 2வது டீமும் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்றது தெரியுது. நம்ம பலமுறை பேசினதான் பவர் பிளேல பந்து போடுறதுக்கே நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கலீல் அகமது இருக்கிறாரு, அன்சுல் கம்போஸ் இருக்கிறாருன்றப்போ அகில் ஹுசைன் பவர் பிளேலையும் போடுவாரு, தேவைப்பட்ட நல்லா யூஸ் பண்ணிக்கலான்ற நேரத்துல ஓரளவுக்கு வசதியா இருக்குன்றனால திரும்பவும் ஒரு பவர் பிளேல நல்லா பந்து வீசக்கூடிய மேட் ஹென்றி தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த டைரக்ஷன்ல அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி போகும் பட்சத்தில் நம்ம சொன்ன மாதிரி மேட் ஹென்ரிக்கு பதிலாக அகில் ஹுசைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, டீம் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் பண்ணணும்னா வந்து நம்ம இதுதான் பண்ணியாலும். வேற வந்து அங்கே உள்ளுக்குள்ள கொண்டு வரது வேற பவுலர்ஸும் யாரும் இல்லை. வந்து வேற ஆப்ஷன் சிஎஸ்கே கிட்ட இருக்கிற ஒரு ஆப்ஷன்னா வந்து அவரை வந்து ஒரு நல்ல பிளேயர் தான் உள்ளுக்குள்ள எடுத்து போட்டுருவாங்க. யூஸ் பண்ணல, அவரே யூஸ் பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு உள்ள ஒரே ஆப்ஷனாக இருக்கும். ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் வரதான் லேட் ஆகும் தெரிஞ்சு போச்சு. அப்போ வேற வழியில இவங்க தான் கொண்டு வந்தாங்க. வந்து அகில் ஹுசைன் தான் கொண்டு வரணும். அவர் அகில் ஹுசைன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அவர் வந்து ஃபில்அப் பண்ணிடுவார். மேட் ஹென்ரிக்கு வேலை அவர் வந்து கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.